செய்தியை பார்த்து வருகிறோம். தக் லைஃப் படத்தை அங்கு தடை செய்தால் தமிழ்நாட்டில் ஜனநாயகனை திரையிட முடியாது என்று புதிய சர்ச்சை வெடித்திருக்கிறது. பெங்களூருவைச் சேர்ந்த புரொடக்ஷன் நிறுவனம் ஜனநாயகன் படத்தை தயாரித்திருக்கக்கூடிய நிலையில் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதி மறுக்கப்பட்டாலோ அல்லது எதிர்ப்பு தெரிவித்தாலோ ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் திரையிடுவதில் சிக்கல் ஏற்படும் என்ற எதிர்ப்பு தற்போது கிளம்பியிருக்கிறது. பெங்களூருவைச் சேர்ந்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள திரைப்படம் ஜனநாயகன் என்பதால் தக் லைஃப் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் ஜனநாயகன் படத்தை திரையிடுவதில் தமிழ்நாட்டில் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கமல் மன்னிப்பு கேட்கும் வரை தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என பல அமைப்புகள் கர்நாடகாவில் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் புதிய சர்ச்சையாக ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் திரையிட எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் நம்முடன் இணைப்பு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். வணக்கம் சார். தற்போது தக் லைஃப் படத்திற்கு எதிர்ப்பு கர்நாடகாவில் கிளம்பி இருக்கக்கூடிய நிலையில ஜனநாயகன் படத்தை கர்நாடகாவை சேர்ந்த தயாரிப்பு நிறுவனம் இயக்குறாங்க. இந்த நேரத்தில் ஜனநாயகன் படத்தையும் தமிழ்நாட்டில் திரையிட ஆபத்து ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தக் லைஃப் படத்துக்கும் ஜனநாயகனுக்கு என்ன சம்பந்தம் இல்லை. அதுல அந்த அளவுக்கு மாண்புள்ளாத ஒரு மக்கள் இல்ல தமிழர்கள். படத்தை தடுத்து அதை நிறுத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது சிறுபிள்ளை விளையாட்டு இல்லை. அது எங்க அண்ணன் கமலஹாசன் சொன்னது ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு ஆதாரத்தை சான்றை சொல்றாரு, வரலாற்றை சொல்றாரு. அதானே இங்க தமிழில் இருந்து தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி அதுல இருந்து பிரிந்து பிறந்த மொழிகள் தான் இந்த மொழிகள். கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு, இப்படி. அது 1800 ஆண்டுக்கு முன்னாடி 1800 பிரியுது கன்னடம். 1600 தெலுங்கா மாறி போகுது. இன்னும் அங்க அக்கா, அம்மா, அப்பா எல்லாம் இருக்கு. அந்த சொற்கள் எல்லாம் இருக்குல்ல, தூய தமிழ் சொற்கள் அங்க இருக்குது. அதுல நீங்க எங்க அண்ணன் சொன்னது இல்ல, அது தவறு. அது தனிய கன்னடத்தினுடைய மொழி நாங்க தனியா உருவானது, தமிழிலிருந்து வரல அப்படின்னா வரலாற்று பூர்வமா சான்று காட்டி நிரூபிச்சுட்டா எல்லாரும் அமைதியாயிர போறாங்க. இல்ல, அப்படி இல்லைன்னு தான் நான் சொல்லணும். அதுக்கு சும்மா அர்த்தம் மட்டும் நீங்க அதை நிரூபிக்காம போட்டு சண்டையை போட்டுக்கிட்டு நீங்க சின்ன பிள்ளை சண்டை மாதிரி படத்தை விட மாட்டேன், படத்தோட இல்லைன்னா மட்டும் ஓட விட்டுல. இன்னைக்கு அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பேசுறாங்க, நீங்க படத்தை வெளியிடல. தம்பி விஜயோட மெர்சல் இந்த படங்களை எல்லாம் ஓட விடாம தடுத்தில. அவர் என்ன பேசினாரு? உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு, ஒரு அருவெறுப்பு. நாங்க காவிரியில எங்களுக்கான நதிநீரை கேட்டாலே உங்களுக்கு பிரச்சனை வருது, எங்க மேல வெறுப்பு வருது. அப்படித்தானே நீங்க இருக்கு. அதே மாதிரி எதிர்வினையை நாங்க ஆட்டுனா, உன்னுடைய நீர்வளம் உனக்கு, என்னுடைய நிலத்தின் வளம் எனக்கேன்னு முடிவெடுத்தா இறையாண்மை, தேச ஒருமை பாரு எங்க இருக்கும்? எப்படி இருக்கு பாருங்க. அவர் சொல்றது ஒரு வரலாற்று உண்மையை சொல்றாரு. அதை ஏற்க உங்களுக்கு மனம் இல்லை. அதுதான் எங்க அண்ணன் சொல்ற மாதிரி தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சொல்ல முடியாது. தெரிஞ்சுக்கிட்டே தான் எதிர்க்கிறாங்க. இல்லைன்னா நீங்க சான்று இருந்த பாருங்க, எங்க மொழியின் தொடக்கம் இது, தமிழுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. எங்க மொழியின் தொடக்கம் இது, தோற்றுவாய் இது, வரலாற்று சான்று, தொல்பொருள் சான்று, இந்த மாதிரி இந்த பாருங்க இப்படின்னு மொழிகள் ஆய்வறிஞர்களை வச்சு நிரூபிச்சுட்டா சரியா போகுது. நாங்க யாரும் பேசாம விட்டு போறோம். அதை விட்டுட்டு மொட்டையா நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தப்பு, தமிழுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சண்டையை போட்டு நீதிபதி இந்த நிபந்தனை நம்ம மன்னிப்புனா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கலாம் என்ன பண்ணுவீங்க? கேட்கல என்ன பண்ணிடுவீங்க? படத்தை ஓட விட மாட்டீங்க. இப்போ அதானே செய்வேன், வேற என்ன ஒன்னால செய்ய முடியும்? நீதிபதி மொழியியல் வல்லுநரா நீங்க? என்ன இப்ப நீதிபதி மொழியியல் வல்லுநரா? நான் கேட்கறது பதில் சொல்லுவாரா? அதே கருத்தை அதை விட ஆழமா நான் பேசுறேன். எங்க அண்ணன் மன்னிப்பு என்ன பண்ண சொல்லுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க நீங்க? அவர் மொழிகள் ஆய்வறிஞரா, வரலாற்று ஆய்வறிஞரா? அதே நீதியரசரை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க என்ன மொழிகள் ஆய்வறிஞரா இல்ல வரலாற்று ஆய்வறிஞரா? உங்க தீர்ப்புல இந்த கன்னட மொழி எப்ப தோன்றியது, எந்த நூற்றாண்டுல தோன்றியது, அதனுடைய அது என்னென்ன, அது எதை வச்சு அந்த சான்றுகள் பூர்வமா நிரூபிச்சு படிங்களே, ஒரு தீர்ப்பை படிங்களே, நாங்களாம் அமைதியாயிரும். அதை விட்டு நீ மன்னிப்பு கேட்கல, நிபந்தனையற்ற மன்னிப்புனா கேட்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? கமலஹாசன்கிற ஒரு தனி மனிதன், ஒரு நடிகர், அப்படி மன்னிப்பு அவர் தமிழ் இனத்தினுடைய தமிழ் மொழியின் வரலாறு சொல்றாரு. அதுல இருந்து இந்த மொழிகள், அதனாலதான் திராவிட மொழிகளின் ஒப்பில எழுதும் போது திராவிட மொழி, திராவிட நாடு இதெல்லாம் கேட்டது கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்த தமிழ், துளு இதெல்லாம் பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறது திராவிட மொழி குடும்பம். அப்படிதான் இவங்க பேச வந்தாங்க. இப்ப இவங்க எல்லாம் ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க? திராவிட மொழி தமிழிலிருந்து வந்ததுதான்,
அந்த மொழி இதெல்லாம் ஒரு குடும்பம்னு சொன்னாங்க. இப்ப அவங்க இல்லையே, நாங்க அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற கன்னடர்கள் ஏதோ பேசாம இருக்காங்க. கமலஹாசங்கிற தனி மனிதனா அவர் மன்னிப்பு கேட்டா அது ஒட்டுமொத்த தமிழ் பேரினமும் தலை குனிகிறதா, அது அவமானப்படுறது, மன்னிப்பு கேட்கறதா வந்து நின்றோம். அதனால நான் எங்க அண்ணன்ட்ட சொல்வேன், நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது. அது எந்த அளவுக்கு போனாலும் நம்ம பார்ப்போம். ஒண்ணும் இல்ல, கர்நாடக மக்கள் பார்த்து அங்க இருக்கிற தமிழன் பார்க்கலைன்னா ஓடிடியில வந்து தொலைக்காட்சியில பார்த்துட்டு போயிடுவான், அவ்வளவுதான். ஆனா திரையரங்குல பார்க்கலைனாலும் கர்நாடகால வந்து எவ்வளவு வருமோ அந்த படத்தை அதை உலகம் பூரா இருக்க தமிழ் மக்கள் பார்த்து அந்த காசை கொடுத்துட போறான், அவ்வளவுதானே. நீ இதை தவிர வேற என்ன நீங்க செய்ய முடியும்? நீ படம் ஓட வர மாட்டேன், அவ்வளவுதானே. அப்ப நாங்க உங்களுடைய கேஜிஎஃப் படத்தை 1வது பாகம் 2வது பாகத்தையும் பார்த்தோம், உங்களுடைய காந்தாரா படத்தை பார்த்து பல 100 கோடிகளை வசூலிச்சு கொடுத்தோம். நாங்க எதையாவது இடையூறு பண்ணோமா? அப்ப எங்களுடைய மாண்பு, எங்களுடைய பேரன்பு, எங்களுடைய பெருந்தன்மை, அதுக்கு என்ன மரியாதை, அதுக்கு நன்றி கடன் தான் இதான். உங்களால உண்மையை ஒத்துக்கொள்ள முடியல. வரலாற்று பூர்வமா நீங்க தர்க்கம் செஞ்சு வாதம் செஞ்சு நிரூபிச்சுட்டு போங்க, நாங்க அதுக்கப்புறம் பேசுனா பாருங்க. அதை விட்டு நீ மன்னிப்பு கேளு அப்படின்னா அதெல்லாம் இதெல்லாம் வேடிக்கையானதா இருக்குது. சார், அதே போல பிற்பகல் 2:30 மணிக்குள்ள மன்னிப்பு கேட்கல அப்படின்னா உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா கர்நாடகால தமிழ் படங்களுக்கும் தமிழ் நடிகர்களுக்கும் எழுந்து வரக்கூடிய எதிர்ப்பு பத்தி உங்களுடைய கருத்து என்ன? என்ன பண்ணி வந்தவரை கைது பண்ணி உள்ள போய் போட்டுருவியா? என்ன உத்தரவு பண்ணுவேன்? படம் ஓடக்கூடாது அவ்வளவுதான் சொல்லுவேன். படம் கர்நாடகால ஓடக்கூடாது, ஓடாது வச்சுக்க. இல்லைன்னா மட்டும் ஓட விட்டுருவீங்களா? நான் கேட்கிறேன், இவர் இன்னைக்கு பேசினாரு எங்க அண்ணன், நீ தடுக்கிற. தம்பி விஜய் படத்தை நீ தடுத்திய, பதாகையை கிழிக்கிய, திரையரங்களை ஓட விடாம பண்ணிய, அவர் என்ன பேசியிருந்தாருன்னு தடுத்த. நீ ஒரு தமிழன் படம் வரக்கூடாதுங்கிறத தவிர உனக்கு என்ன நோக்கம் இருக்குது? என்ன நோக்கம் இருக்குது? இது கன்னடர்களை இழிவாப்படுத்துறது இல்ல, இழிவுபடுத்துறது இல்ல. கன்னடம் தமிழிலிருந்து வந்த மொழி. கன்னட நம்ம எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள்னு சொல்ல வந்தார் அவரு. அதை நீங்க இவ்வளவு கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதுல நம்ம எல்லாம் தமிழ் தாயின் பிள்ளைகள், தமிழிலிருந்து பிறந்த குழந்தைகள் தான் இதெல்லாம் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அதான் நீங்க புரிஞ்சுக்க முடியல. உடனே அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. தமிழுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்சிருங்க. நாங்க இனிமேல் பேசுனா அப்புறம் சொல்லுங்க. உரிய உத்தரவு போடுங்க, உத்தரவு உங்க உத்தரவு பார்ப்போம். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், 815 டாஸ்மார்க் கடைகளை திறக்கலாம்னு நீதிமன்றம் சொல்லுது. இந்த உத்தரவை மதிக்கிறீங்களா? இந்த நீதியை போற்றுகிறீர்களா? கன்னியாகுமரியிலிருந்து 8 சக்கர வாகனத்துல பாறை உண்டுகள்ல 700 வண்டிகள்ல வந்து இந்த மலையை கற்களாகவும் மணலாகவும் வெட்டி கேரளாவுக்கு எடுத்துட்டு போகலாம்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது. இந்த நீதியை, இந்த நீதிபதிகளை போற்றுவீங்களா? சொல்லுங்க, நீங்க போற்றுவீங்களா? இதை ஏற்கிறீங்களா? இந்த நீதியை டாஸ்மார்க் 815 கடையை திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்ற நீதியை, நீதிபதியை போற்றுவீங்களா? என்னது இது? நீங்க அங்க உட்காந்து கேட்கலைன்னா இல்ல கேட்கல, தூக்கில போட்டுருவியா? நீ தூக்கில போட்டுருவியா? தூக்கிட்டு போய் அவரை படத்தை ஓட வர மாட்டேன், அவ்வளவுதானே. என்ன செஞ்சுருவீங்க நீங்க? இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு சிவா.